அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட், நிச்சயமா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு. மதரோட சக்தியை இன்னும் ஜாஸ்தியா புரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்கும். மதர் மேல அதீத பிரியம் கிடைக்கும். மதர் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் உண்டாகும். நாலாவது விஷயம், எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி என்னோட லைஃப்ல சக்சஸ் வரணும்ப்பா அப்படின்னு தானே யோசிக்கிறோம். நிச்சயமா மதரை வச்சு பண்ணும்போது சக்சஸ் இல்லாமையா போயிடும். அதனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த சக்சஸ் வரும். ஓகே, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம். என்னது அது? ஸோ ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயம் முடியணும் அப்படின்னா முதல்ல ஒரு லட்சியம் இருக்கணும்ல, ஒரு கோல் இருக்கணும். ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சக்ஸஸாக ஃபெயிலியர்ன்றது பண்ண முடியும். ஸோ எது சக்ஸஸாக இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் ஒரு லட்சியம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செட் யோர் கோல். உங்கள் லட்சியம் என்னன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க, அதை செட் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்ச நாள்லேருந்து அப்சல்யூட் ட்ரூத்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு அப்பா. அப்சல்யூட் ட்ரூத்ஃபுல்னஸ்னா என்ன? போய் கொஞ்சம் கூட நினைக்க கூட கூடாது, அந்த மாதிரி சொல்றாரு அப்பா. அவந்திகா, என்ன அவந்திகா இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு யாராவது நீங்க கேட்டீங்கன்னா ஐ வுட் சே, இது நிச்சயமா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். மதர் கிட்ட நல்ல கன்விக்ஷனோட, மதர் நான் பொய் சொல்லக்கூடாது, நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ பண்றேன், நான் நிச்சயமா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்ற முடிவை நான் உங்ககிட்ட இப்போ எடுத்துட்டு போறேன், எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை நீங்க கொண்டு வராதீங்கன்னு சொல்லறதுக்கு முன்னாடியே மதர் உங்ககிட்ட அந்த சுச்சுவேஷனை கொண்டே வரமாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க பொய் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்ஸே வராது. ஏன்னா நீங்க மதர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கீங்க, மதர் கண்டிப்பா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை கொண்டே வரமாட்டாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ப்ராக்டிஸ் அப்சல்யூட் ட்ரூத்ஃபுல்னஸ். ஸோ பொய் கொஞ்சம் கூட சொல்லக்கூடாது, நினைக்கவே கூடாது. அடுத்தது கம்ப்ளீட்டா அடக்கத்தோட இருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விக்ட்ரி கொடுக்கும், அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கும். அந்த சக்சஸ் கொடுக்கறதுக்கு மதர் மேல மேல, இன்ஃபேக்ட் நான் ஒரு சொல்லணும் அப்படின்னா மதர் கிட்ட இருந்தாலே மேல வசந்துட்டே தான் போக முடியும், அதே லெவல்ல இருக்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வசந்துக்கிட்டே போறோமோ, வசந்துக்கிட்டேன்னு நான் சொல்றது ஹைட்டு கிடையாது, உங்களோட வளர்ச்சி, உங்களோட லைஃப்ல ப்ராஸ்பரஸா இருக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மதர் நம்மளுக்கு வளர்ச்சி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அடக்கமும் வரணும்னு அப்பா சொல்றாரு. ஸோ இதுல என்ன சொல்றாரு? அப்சல்யூட் ட்ரூத்ஃபுல்னஸ், டோட்டல் ஹம்பிள்னஸ். ஸோ கம்ப்ளீட்டா ஹம்பிள் ஆகிறது, கம்ப்ளீட்டா அடக்கத்தோட இருக்கிறது. நெக்ஸ்ட் தாட்ஃபுல் அண்ட் ஜென்ரஸா இருக்கிறது. எந்த சமயம் அழகா சமயத்தை பார்த்து டிசைட் பண்ணி பண்றது, தாட்ஃபுல்லா இருக்கிறது, ஜென்ரஸா இருக்கிறதுன்றது ஐ திங்க் நீங்க எல்லாமே கரெக்டா அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸோடையும் ஒரு கஞ்சத்தனமா இல்லாம ஜெனரஸா எல்லார்கிட்டையும் எல்லாமே லைக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ராசிட்டி இருக்கிறது, தாட்ஃபுல்னஸை ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிஸ் 4 சொல்லியிருக்காரு. ஸோ செகண்ட் பாயிண்ட்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன சொல்றாரு? அப்சல்யூட் ட்ரூத்ஃபுல்னஸ், டோட்டலா ஹம்பிளா இருக்க சொல்லியிருக்காரு, அண்ட் ஆல்சோ தாட்ஃபுல்லா ஜெனரஸா இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாரு. இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்ச நாள்லேருந்து முடிக்கிற நாள் வரைக்குமாவது ப்ராக்டிஸ் பண்ணணும், நிச்சயமா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, willing to take full efforts to accomplish your goal in an organized way-ன்னு சொல்றாரு. ஸோ உங்களோட ஃபுல் எஃபர்ட் எடுக்க சொல்றாரு. ஒரு குட்டி விஷயத்துல நீங்க பண்ணா கூட இது சின்னது தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமா பண்ணாம அந்த சின்ன விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி, ஒரு குட்டி விஷயத்த கூட எழுதி வச்சுட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி அதுல உங்களோட கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு எக்ஸாஸ்ட் பண்ணி பண்ணணும்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கறது? ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு விஷயம், இப்போ நான் என்னோட அஃபிஷியல் வேலையில இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, என் அஃபிஷியல்ல என்னோட வேலையில ஒருத்தருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணும் இந்த விஷயத்த அப்படின்றது ஒரு குட்டி விஷயம் தான் அது. ஸோ ஒருத்தர்கிட்ட நான் ஒரு விஷயத்த நான் இன்ஃபார்ம் பண்ணணுன்றது தான் அந்த வேலை.
அந்த வேலையை அழகா எழுதி வச்சுட்டு அது என்ன டைம்ல நான் பண்ண போறேன்றத எழுதி வச்சுட்டு அதை பண்ணிட்டேனா இல்லையான்றத வந்து கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு டிக் பண்ணி முடிச்சுட்டு பண்றதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டா அழகா பர்ஃபெக்டா பண்றதுக்கான அடையாளம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அழகா ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா எஃபர்ட்டை போட்டு எக்ஸாஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டா பண்ண சொல்றாரு. 4வது விஷயம், இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்? ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு 30 டேஸ், 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தானே சக்ஸஸ் வேணும். நம்மளுக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அந்த ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா 30 டேஸ்க்கு அப்புறமா ஐயோ மதர் எனக்கு சக்ஸஸ் கொடுக்க போறாங்கன்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு தானாவே வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி ஐயோ நான் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ண போறேன், ஏன்னா மதரால நிச்சயமா சக்ஸஸ் தான் நான் பார்த்துருக்கேன்ற ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு வரும் முன்னாடியே. பிகாஸ்ங்க எனக்கு அப்படிதான் வரும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சா கூட நான் இதை பண்ணும்போது நிச்சயமா மதருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிச்சயமா மதர் வந்து என்னை ஏத்துப்பாங்க, இன்னும் வந்து நான் கொஞ்சம் நல்ல பெட்டர் பர்சனா வளருவேன், மதருக்கு பிடிச்ச மாதிரி வளருவேன்ற ஒரு சந்தோஷம் ஈவன் பிஃபோர் நான் அந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி வரும். அப்படி வந்ததுன்னா நிச்சயமா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான அடையாளம். அந்த 30 டேஸ் இது பண்ண சொல்றாரு. 30 டேஸ் பண்ணி முடிச்ச உடனே என்ன வந்துக்கா பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 30 டேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அட்டென்ஷன் எல்லாம் ஒரு பிரின்சஸ் மேல இருக்கணும். அந்த பிரின்சஸ் யாருன்னா மதர். மதர் மேல அப்படியே மாறிடணும். உங்களோட அட்டென்ஷன், உங்களோட தாட்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே மதர் கிட்ட மாத்திடுங்க. மதர் கிட்ட கொண்டு போயிடுங்க. உங்களோட நம்பிக்கை, உங்களோட பக்தி, இது எல்லாமே மதர் கிட்ட போயிடணும். என்ன கேட்கணும் அவனுக்கு அவங்க கிட்ட? என்னோட நம்பிக்கை, என்னோட தாட்ஸ், என்னோட அட்டென்ஷன் எல்லாமே மதர் கிட்ட போனதுக்கு அப்புறமா ஒண்ணுமே கேட்க வேண்டாம். அவங்கள வந்து உங்க லைஃப்ல இருக்க சொல்லுங்க. கால் ஹர் நாட் டு கிவ் யூ எனிதிங் பட் டு கம் அண்ட் மேக் யுவர் லைஃப் அ லைஃப் ஆஃப் லக். லைஃப் ஆஃப் லக்குன்னு அப்பா சொல்றது மதர் வந்தாலே அது 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 அதிர்ஷ்டம் தானே. அதனால நான் ரொம்ப சிம்பிள் ஆக்கிக்கிட்டேன். மதர் நீங்க வாங்க என் லைஃப்க்கு போதும், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள லைட்டா மதரை கூப்பிட்டா போதும். இந்த 30 டேஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அழகா ஃபாலோ பண்ணி அது முடியும் போது, 30th டே முடியும் போது உங்களோட அட்டென்ஷன் எல்லாம் மதர் கிட்ட மாறி அவங்க கிட்ட அந்த நம்பிக்கையை ஒப்படைச்சிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு மதர் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், என்னமோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, என் லைஃப்பில் நீங்கள் வந்து இருங்க, என் லைஃப்க்கு நீங்கள் வாங்க, என் கூடயே இருங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க, வாவ் சூப்பராக நடந்திருக்கு, நிச்சயமாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ பண்ணி அவனுக்கா இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸை நான் நிறையா வந்து பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி நான் நிறையா வந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து அப்பாவோட ரைட்டிங்ஸும் சரி, அப்பாவோடது ஏதாவது மெத்தட்ஸ் நம்ம போட்டால் அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளாக நடந்திருக்கு, நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆன் தட் நோட் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாரோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரோட வளர்ச்சியும் பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன். என்னை விட ரொம்ப சந்தோஷமா ஸ்ரீ கர்மயோகி அப்பாவும் மதரும் சூட்சமத்தில் அவங்களோட டிவோட்டிஸோட க்ரோத்தை பார்த்து ரசிப்பாங்க நான் நம்புகிறேன். நன்றி.